जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामृतम अध्यायम 157 மன்யாபாவின் கதை. மைந்தர்கியில் வசித்து வந்த ஒரு பிராமணருக்கு 2 மகன்களும் 3 மகள்களும் இருந்தனர். பூர்வ ஜென்ம கர்மாக்களின் பலனால் அவர்கள் அனைவரும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களாக இருந்தனர். அவர்களில் ஒருவரான மன்யாபா ஊமையும் கூட. அவருக்கு 25 அல்லது 30 வயது இருக்கும். சில நாட்களுக்கு பிறகு விதிவசத்தால் மன்யாபாவின் பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் 4 இறந்துவிட்டனர். அவர் அனாதையாகிவிட்டார். கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு நினைத்த இடத்தில் உறங்கிக் கொண்டு மைந்தர்கியில் சுற்றி கொண்டிருப்பார். மன்யாபாவின் விதியை மாற்றும் அந்த நாள் வந்தது. ஒரு சில பக்தர்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக அக்கல்கோட் செல்ல திட்டமிட்டனர். அவர்களுடன் சேர்ந்து மன்யபாவும் அக்கல்கோட் சென்றார். அவர் எதுவுமே அறியாமல் கூட்டத்துடன் சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்தார். ஸ்ரீ சுவாமி மகாராஜின் பாதத்தில் விழுந்தவுடன், ஏ பித்தனே, உனக்கு என்ன வேண்டும் என்று தன் திருவாயால் அவரே வரமளிப்பதற்கு ஏதுவாக கேள்வி கேட்டார். ஒன்றும் அறியாத மன்யாபா பதிலேதும் அளிக்கவில்லை. அருகில் இருந்த ஒருவர், மகாராஜ், இவருடைய புத்தியை நேராக்குங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். அப்போது ஸ்ரீ சுவாமி எதுவுமே கூறவில்லை. வந்திருந்தவர்கள் 2 நாட்கள் அக்கல்கோட்டில் தங்கியிருந்து விட்டு கிளம்பினர். ஆனால் மன்யாபா மட்டும் அக்கல்கோட்டிலேயே தங்கிவிட்டார். அவர் இங்கு 15 நாட்கள் தங்கியிருந்தார். மகாராஜின் அன்புக்கு பாத்திரமான மன்யாபா சில நாட்களில் அனைவருடைய கண்களுக்கும் நிறைவானவராக, ஆன்மீக நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்தவராக தோன்றினார். அவருடைய ஊமைத்தன்மை முற்றிலுமாக நீங்கி மராத்தியும் கன்னடமும் பேசத் தொடங்கினார். அவர் மக்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கத் தொடங்கினார். அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டுமானால் மன்யபாவின் வீட்டுக்கு அழைத்து சென்று அவர் ஆம் என்று உத்தரவு அளித்தால் காரியம் சித்தியாகிவிடும், இல்லையேல் நடைபெறாது. சிலர் ஆம் என்று கூறும்படி வற்புறுத்தினால் இல்லை இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறிவிடுவார். அவர்கள் ஏன் ஆம் என்று கூறவில்லை என்று கேள்வி எழுப்பினால், சுவாமி என்னை அடிப்பார், என் பிட்டத்தின் சதையை கிழித்து எடுத்து ரணமாக்கி விடுவார் என்று கூறுவார். ஸ்ரீ சுவாமி அவருக்குள் இருந்து கொண்டு வழிநடத்துகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது அல்லவா? மன்யாபா குழந்தைகள் உட்பட ஆண்களை தாதா என்றும் பெண்களை அம்மா என்றும் அழைப்பார். அவர் எப்போதும் சித்த நிலையில் இருந்து கொண்டு குளிப்பது, ஆடை அணிந்து கொள்வது, நெற்றியில் சந்தனம் வைத்துக் கொள்வது போன்ற புற விஷயங்களில் அக்கறை இல்லாமல் சுற்றி திரிந்து கொண்டிருப்பார். குரு சாதனை போன்ற விஷயங்கள் எதை பற்றியுமே அறியாத மன்யாபாவின் உன்னதமான நிலைக்கு ஸ்ரீ சுவாமி கொண்டு சென்று விட்டார். அவருடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களினால் உரிய நேரத்தில் ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்து அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அடைந்தார் என்றுதான் கூற வேண்டும். ஒருவர் யோகம், உபாசனை மற்றும் பக்தி ஆகியவற்றை பல ஜென்மங்களாக கடைபிடித்து வந்தாலும் ஸ்ரீ சுவாமியின் அருள் இல்லாமல் எதுவுமே முழுமையடையாது என்பது திண்ணம். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.